Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் ஒரு பெரிய டேட்டா செட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிளாங்கான ரோஸை எப்படி டெலீட் பண்ணலாம்ங்கிற ஒரு 3 மெத்தடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த டேட்டா செட்டில் நடுவில் ஏகப்பட்ட பிளாங்கான ரோஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் இந்த ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டா செட்டில் சேம் பிளாங்க் ரோஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் சில ரோவில் பிளாங்கான செல்ஸும் எம்டியான செல்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்போது வேறு சூழ்நிலைகளில் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நமக்கு தேவையான பிளாங்கான ரோஸை மட்டும் டெலீட் பண்ணலாம்ங்கிறத தெளிவாக பார்க்கலாம். நம்ம டேட்டா செட்டில் பிளாங்கான ரோஸ் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 2 விதமான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணலாம். உதாரணத்துக்கு 2 கேட்டகரியாக பிரிச்சுக்குங்க. உங்கள் டேட்டா செட் டேபிளாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி டேபிளாக இல்லைன்னா வேறு ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். உங்கள் டேட்டா செட் ஆஸ் அ டேபிளாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், Ctrl+G கொடுத்து கோ டுவை நம்ம லான்ச் பண்ணிக்கலாம். கீழே நமக்கு ஸ்பெஷல் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் செலக்ட் பிளாங்க்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்தாலே போதும். நம்ம டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய பிளாங்கான ரோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹைலைட் ஆயிரும். அண்ட் இப்போது ஹோம் டேப்பில் செல்ஸோட செக்ஷனில் டெலீட்டோட ட்ராப் டவுன் எடுத்தோம்னா டெலீட் ஷீட் ரோஸ் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நம்ம அதை கொடுத்து அந்த ரோஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நாம் டெலீட் பண்ணிடலாம். இல்லை நம்ம டேட்டா செட் ஆஸ் அ டேபிள் ஃபார்மேட்டில் தான் இருக்குன்னா அப்போ ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் டேபிளில் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்கு கடைசியில் பிளாங்க்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஜஸ்ட் நம்ம செலக்ட் ஆல் அப்படிங்கிறத அன்செக் பண்ணிவிட்டு பிளாங்க்ஸ் அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கலாம். அப்போது பிளாங்கான ரோஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆகும். அந்த ரோஸ் எல்லாத்தையும் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் ஹோம் டேப்பில் போயிட்டு நீங்கள் டெலீட் ஷீட் ரோஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை Ctrl- கொடுத்து நீங்கள் இந்த ரோஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிடலாம். அண்ட் திருப்பி நம்மளுடைய ஃபில்டர்ஸை மட்டும் கிளியர் பண்ணாலே போதும். நமக்கு எம்டி ரோஸ் இல்லாமல் பிளாங்கான ரோஸ் இல்லாமல் நம்ம டேட்டா செட் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஆனால் சில நேரங்களில் நம்ம டேட்டா செட்டில் எம்டியான ரோ மட்டும் கிடையாது, சில எம்டியான செல்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதனால நம்ம முன்னாடி பார்த்த 2 மெத்தடில் எதை ஃபாலோ பண்ணாலும் தேவையில்லாமல் நம்ம டேட்டா தான் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகும். உதாரணத்துக்கு Ctrl+G கொடுத்து நம்ம மறுபடியும் கோட்டுக்குள்ளே போகிறோம். ஸ்பெஷலில் போயிட்டு செலக்ட் பிளாங்க்ஸ் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுக்கும் போது கரெக்டாக நமக்கு அந்த பிளாங்கான ரோ மட்டும் வரப்போகிறதில்ல. பிளாங்க் அப்படிங்கிறது காமன். ஸோ அப்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்க செல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேர்ந்தே தான் நமக்கு என்ன ஆகும், செலக்ட் ஆகும். இல்லை ஒருவேளை நம்ம டேட்டா ஆஸ் அ டேபிள் ஃபார்மேட்டில் தான் இருக்குதுன்னா எந்த காலமில் இருக்கக்கூடிய ஃபில்டரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த காலமில் இருக்கக்கூடிய பிளாங்க் செல்லை வச்சு தான் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஃபில்டர் ஆகி வரும். அதை பேஸ் பண்ணி நம்ம டெலீட் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல டேட்டாவை நம்ம இழக்கிற சூழ்நிலை வந்துடும். ஸோ அப்போ ரொம்ப சிம்பிள். பக்கத்தில் ஒரு ஹெல்ப்பர் காலம் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது டேபிளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் நார்மல் ஆஸ் அ டேட்டாவாகவே இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இங்கே நமக்கு இந்த செல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணணும். ஓகே, நம்பர் மட்டும் இல்லை, டெக்ஸ்ட்டும் இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணணுங்கிறதுனால நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம், கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம செல்ஸ் என்ன பண்ணுவோம், செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டை கவனித்து பார்த்தோம்னா சில ரோவுக்கு 7 இருக்குது, 6 இருக்குது, பட் சில ரோவில் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், கம்ப்ளீட்லி அந்த ரோ என்னது பிளாங்க், எம்டியாக இருக்குது. ஓகே, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டேபிளில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே ஃபில்டர் இருக்குது. ஒருவேளை நீங்கள் டேபிளாக இல்லை உங்கள் டேட்டா அப்படிங்கிற பட்சத்தில் Ctrl+Shift+L கொடுத்தீங்கன்னா Ctrl+Shift+L கொடுத்து நீங்கள் ஃபில்டரை நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணலாம், ஆக்டிவ் ஒரு டீஆக்டிவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ஃபில்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் செலக்ட் ஆல் நம்ம என்ன பண்ணலாம், அன்செக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்லி 0 மட்டும்தான் நமக்கு தேவை. ஓகே, ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துடலாம். அப்போது 0 ரிசல்ட் இருக்கக்கூடிய அந்த பிளாங்கான செல்ஸ் மட்டும் நமக்கு வந்தாச்சு. இப்போ நாம் அந்த ரோஸை என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிடலாம். Ctrl- கொடுத்து டெலீட் பண்ணிடலாம். அண்ட் மறுபடியும் நீங்கள் அந்த ஃபில்டரை கிளியர் பண்ணாலே போதும். அப்போ நமக்கு
ரிசல்ட் வந்துடும். இதுக்கப்புறம் அந்த ஹெல்ப்பர் காலம் தேவையில்லை. ஸோ கம்ப்ளீட்லி அந்த காலமை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து அந்த காலமையும் நாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.